போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒன் டே நைட் லைஃப் எப்படி இருக்குது இட்டாலியிலன்றதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட தான் போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ரீட்டை ஒன்று பார்த்தேன். லைட்லாம் போட்டு செம்மையாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம உள்ளே போய்ட்டு ஒரு சின்ன ஜூஸ் மாதிரி எதாவது குடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். செம்மையாக இருக்குல்ல பார்க்க. இங்கே வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வணக்கம் மக்களே, உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு மினி ஃபுட் பிளாக் மாதிரி காட்டுறது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே லைட்லாம் போட்டு நிறைய சைனீஸ் ஷாப்ஸ் இருக்குது. பாருங்களேன் நீங்களே. இட்டாலியை பொறுத்த வரைக்கும், இட்டாலின்னு இல்லை, மோஸ்ட்டாக யூரோப் ஃபுல்லாகவே இந்த சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குங்க. அவங்களோட ஃபுட்டு, அவங்க கல்ச்சர்லாம் இங்கே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அது ஓரியன்டான ஷாப்பு. அவங்க மெயினாக அவங்க ஷாப் வச்சுருந்தாங்கன்னா யூரோப்பியன்ஸ் நிறைய விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க. இந்த இடம் வந்து வெறும் சைனீஸ் ஷாப்ஸ்க்கு மட்டுமே இருக்குது. பாருங்களேன். நீங்கள் எந்த ஊர் போனாலும் சரி, யூரோப்பில் எங்கே போனாலுமே அந்த இடத்துக்குன்னு ஒரு சைனா டவுனுன்னு ஒரு இடம் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக டைம் இங்கே வந்து ஒரு 10:30 ஆகுது. 10:30க்கு லைட்லாம் வச்சு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. உள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஏதாவது ஜூஸ் மாதிரி ஒன்று வாங்குவோம். வாங்கலாம். One litchi coco. Litchi coco. Yeah. 5. Sorry? Okay. A card in 10 seconds. With ice or without ice? Ice. தேங்க்யூ. ஸோ நம்ம வாங்கியிருக்கோம் லிச்சி கோக்குன்ட்டு. அதுக்கு பில்லு மாதிரி இல்லை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, நம்பர் தெரியுது. இங்கே ட்ரிங்க்ஸ்லாம் செம்மையாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். 11 o'clock கிட்ட ஆக போகுது. ஆனாலும் இன்னுமே வந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. தெரியுதுங்களா? இங்கே மட்டும் இல்லை, வெளியே இருக்க ஸ்ட்ரீட்ஸ்லேயும் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஆர்டர் ரெடி ஆனோடனே இதில் வந்து சவுண்டு வருவாங்க. இது வந்து ஆரஞ்ச் சவுண்ட் மாதிரி வந்து நம்ம ஆர்டர் ரெடி ஆகிடுச்சுன்னு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம ஆர்டர் பண்ணது வந்துருச்சுங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. But not bad, natural. इससे वो बेटर है. मुझे ये अच्छा लगा. தேங்காய் டேஸ்ட் அப்படியே வருது. லிச்சி கொஞ்சம் இருக்குது, சுமாராக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராலாம் இல்லை. டேஸ்ட் வைஸ் சுமாராக தான் இருக்குது. ஓகே தான். தின்னாக இருக்குது, அவ்வளோதான். How is it? Fine, but I'm not liking the coconut taste. ரொம்ப கோகனட் டேஸ்ட் இருக்கு. This is better than this. This is better than this. எல்லாம் பட் எவ்ரிதிங் டேஸ்ட் சிமிலர். எல்லாத்துலேயும் கோகனட் டேஸ்ட் இருக்கு.
அந்த தண்ணி கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக, எப்படி சொல்கிறது, ரொம்ப தண்ணியாக இருக்குது. லிச்சி அங்கங்கே இருக்குது. ஓகே, ये थोड़ा बेटर लगा था ये உங்களது எப்படி இருக்கு? इधर का सारे ஓகேவா? ட்ரை பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? டேஸ்ட் வைஸ் ஓகே தான், பட் ஆம்பியன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்க? चॉकोलातो फ्रापेचिनो டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ये अच्छा ही होगा, डिफरेंट लग रहा है. पहली बार नहीं எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா போபோ வந்தில்ல. अगर मेरे को ये मिलता ना, எது நல்லா இருக்கு? இது பரவாயில்ல, ஆனா போபோ இல்லை. பிசினஸ் ஷேக் மாதிரி இருக்கு. अच्छा आइडिया भाई. மில்க் ஷேக் மாதிரி இருக்கு. சுமாராக இருந்ததுங்க. நம்ம அப்படியே இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு போகலாம். இங்கேருந்து எங்கள் ரூம் போகிறதுக்கு ட்ராம்ப் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீட்டையும் சுற்றி பார்த்த மாதிரி ஆனால் ஆச்சு, நமக்கும் போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து ஹோட்டல் தான் போக போகிறோம். ஹோட்டல் போனாலும் ரிட்டன் இங்கே வந்தால் நான் வீட்டுக்கு போய் ஆகணும். ஏன்னா இங்கே தான் ட்ராம் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து எனக்கு டேரெக்டாக ட்ராம்ப்லேயே போயிடலாம் வீட்டுக்கு. ஸோ ஹோட்டல் போகிறோம், மறுபடியும் ரிட்டன் இங்கேயே வரோம், ட்ராம்ப் ஏறி போகிறோம் வீட்டுக்கு. இதான் பிளானு. இப்போ தான் கடையெல்லாம் மூட ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 மணிக்கிட்ட தான். நம்ம போகிற இடத்துல ஹோட்டல் ஓப்பனாக தான் இருக்கும். ரெஸ்டாரண்ட் மோஸ்ட்லி அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். நைட் ஃபுல்லாக ஒரு 1 o'clock வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து இன்னும் ஒரு 1 kilometer நடக்கிற மாதிரி இருக்குது. நடந்து போவோம் வாங்க. காரில் ஒன்று ஒன்று பயங்கரமாக இருக்குது. இங்கே நிறைய கார் மியூசியமும் இருக்குது. நான் அதுக்கும் போகிறேன். ஸோ அதையும் வீடியோவாக எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு கார் க்ரேஸ் நிறைய இருக்குங்க. கார் மியூசியம்ஸும் இருக்குது, ப்ளஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ளேஸுமே இருக்குது. நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம மியூசியம் கன்ஃபார்ம் போகிறோம். இந்த மேனுஃபேக்சர் பண்ணுற இடம், இந்த அசம்பிளி பண்ணுற இடத்துக்கும் முடிஞ்சால் நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸுன்றதுனால வந்து அதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணால் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சால் நம்ம அதுவும் போயிட்டு வருவோம். கடலாம் க்ளோஸில் இருக்குது. உங்களுக்கு அப்படியே சைட்லேயே காட்டு வர பாருங்களா எப்படி இருக்குன்ட்டு. செம்ம அழகாக வச்சுருக்காங்களா. நான் இங்கே வந்த நாள்லேருந்துங்க கிலோமீட்டர் கணக்காக நடந்துகிட்ருக்கேன். டெய்லி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5-6 கிலோமீட்டராக நடந்துடுறேன் மினிமம். இங்கே ஊபர்லாம் பொறுத்த வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன். நம்ம மெயின் சிட்டின்றதுனால இங்கே ஊபர்லாம் அவைலபிளாக இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அவுட் சைட் கொஞ்சம் மிலானை விட்டு வெளியே போய்ட்டு ஒரு கண்ட்ரி சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இதே மாதிரி அவைலபிலிட்டி இருக்குமான்னு கேட்டால் அதுதான் கஷ்டம். ஆனால் அங்கே ஆப் ஒர்க் ஆகும், காட்டும், வண்டி இருக்க மாதிரிலாம் காட்டும். பட் ஆனால் முக்கா அவ்வளோ. லாஸ்ட் டைம் பெர்கோமான்ற இடத்துக்கு போனேன். ஸோ அங்கே போய்ட்டு நான் ஊபர் எடுக்க ட்ரை பண்ணேன், சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் லோக்கல் டாக்ஸி தான் பிடிச்சேன். கிட்டத்தட்ட அதுவே வந்து எனக்கு 35 euro. ஆனால் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அந்த நேரத்தில் செம மழை, என்னால் வெளியே போகவே முடியல. ஸோ வேறு வழியே இல்லாமல் நான் எடுத்தேன். நம்ம ஊர் காசுக்கு 3500 ரூபா. அதெல்லாம் தான் கொடுமையாக இருக்கும். ஆனால் மெயின் சிட்டியில் ஊபரில் எடுத்தால் கொஞ்சம் காஸ்ட்டு வந்து அஃபோர்டபுளாகவே இருக்கும். இங்கே ட்ரெஸ் ஷாப்ஸ்லாம் எப்படி செம்மையாக இருக்குது பாருங்களேன். இந்த மிலானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் செம்மையாக இருக்கும் நம்மளை தவிர. நானும் இதை இம்ப்ரூவ் பண்ணணும் தான் பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இம்ப்ரூவ் பண்ண. பார்ப்போம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடந்து போனால் ரீச் ஆகிடலாம்.
இங்கே பார்த்தீங்களா மக்கள்லாம் எப்படி ஜாலியாக ரோட்டில் குடிச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. வந்தாச்சுங்க ஃபைனலாக. என்னால் உள்ளே வரும்போது வீடியோ எடுக்க முடியல, நிறைய ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தது. ஸோ அதான் உள்ளே வந்தோடனே ஆன் பண்ண சாரி. இதாங்க இங்கே இருக்க மெனு. இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபுல்லாக சரக்கு தான். நம்ம இதெல்லாம் எடுக்க போகிறதில்ல, நம்ம வந்து இங்கே பஃபே டைப்பில் கொடுக்குற ஃபுட்டை மட்டும் தான் எடுக்க போகிறோம். இதாங்க அந்த ஃபுட்டு. மெனு சின்னதாக தான் இருக்குது, நீங்கள் பாருங்களேன். ஃபுல்லாக ப்ரெட்டு, பீட்சா இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து பொட்டேட்டோ பீட்சா, சிக்கன் பப்கார்ன் மாதிரி இருக்குது, சிப்ஸு. மெனு சின்னது தான், பட் ஓகே. இந்த காஸ்ட்டுக்கு இங்கே ஓகே தான். அந்த ஆரஞ்சு கலர் ஐட்டம் தான் நம்மளது. ட்ரிங்கில் ஜூஸ் தான் அது. ஓகே, நம்மளை சாப்பாடை வர சொல்லுவோம். நம்ம டேபிளுக்கு வரோம், நம்ம மேலே போய்ட்டு வெயிட் பண்ணுவோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட இது கூட அடிஷ்னலாக மீலும் தருவாங்க. இப்போ இது ஸ்டார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது 10 யூரோஸ் ஆகுது. இது கூட ட்ரிங்க்கும் ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி தராங்க. ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து இது பொட்டேட்டோ வச்சுருக்காங்க. நார்மலாக இருக்கும், நல்லா இருக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சீஸ்லாம் வச்சு தெரியுதுங்களா? இந்த பிரெட் மாதிரி இருக்குல்ல இது. बाकी लोग नहीं है, बस ग्रेग भाई आ रहा है. बाकी ये ग्रेग भाई देखिए, बाकी कोई आ रहा है ग्रेग. நான் இனிப்பாக நினச்சேன், ஆனால் இனிப்பாலாம் இல்லை. बाकी कौन है हमारा? आदि नहीं आ रहा. नहीं भाई, டேஸ்ட் நல்லா இருக்கு. घर का पीने को मेरा तो फिक्स है. क्या क्या आपका क्या sama soft. हाँ भाई और देखो बस भाई क्या प्लान है नहीं पता. நம்ம ஊர் போன்ற மாதிரி இருக்கு டேஸ்ட். उनका छोड़ो, आप बताओ. मसाला கொஞ்சம் கம்மி. नहीं वो तो जा रहे हैं ना. बट भाई उनकी बनी नहीं हो रहा. अरे तो वीडियो कॉल वगैरह तो चल रही है. तो आप बताओ, तो आपके लिए भी एप्लीकेबल है. अरे भाई मेरी जिंदगी में तो मेरा बिस्तर है और फोन है. ऐसा नहीं होता है यार. हेलो कैसा नहीं நல்லா தாங்க இருக்கு. A few moments later. வந்துருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு. கொஞ்சம் எறா பிரெட் இந்த போண்டா மாதிரி இருந்ததுல, இது நல்லா இருந்தது. நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ட்ரிங்க்கு, இதுவும் ரீஃபில்லிங் இருக்குது. ப்ளஸ் ஃபுட்டும் அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம். சரிங்க, நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டாச்சுங்க. ஃபுட் நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 யூரோஸ் கிட்ட ஆச்சு, வித் காம்ப்ளிமெண்ட்ரி அந்த ட்ரிங்க்கோட. சாப்பாடு டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது, பட் ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருந்தது, ஹீட்டாக வச்சிடல. மற்றபடி எல்லாமே ஓகே. ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஓவராலாக காஸ்ட்டுக்கு நல்லாவே கொடுத்துருந்தாங்க, பட் கொஞ்சம் ஹீட்டாக வச்சுருக்கலாம் சாப்பாடு. மற்றபடி எல்லாமே ஓகே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.